99% பேர் இந்த கணக்கை தப்பாக தான் சால்வ் பண்ணாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் தான் அது. பாருங்கள், விடுபட்ட இடத்தில் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 28, 2, 4, 3, 5 இது இன்னொன்று கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போது இதில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் எப்படி பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பாருங்கள், 28 ஓகேங்களா, 5, 2, 3, 4 ஓகேங்களா. இப்போது 5 × 4 20, 2 × 3 6 ஓகே. இதை கூட்டினாலும் 26 தான் வருது, வரல ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், 4 ஸ்கொயர் எடுத்துங்க. 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25 ஓகேங்களா. இப்போது இந்த 25 16 கூட்டுங்க. 25 16 இந்த அதே மாதிரி இந்த 9 இந்த 4 இதையும் கூட்டுங்க. 25 16 கூட்டிங்கன்னா 41, 9 4 கூட்டிங்கன்னா 13 ஓகேங்களா. இப்போது 41 2 டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 28 வருது. 41ல் 13 போச்சுன்னா 28. அப்போ அந்த 28 இங்கே வந்துருச்சிங்களா. ஓகே. இப்போ அதே மாதிரி அடுத்த இது இருக்குது. அடுத்து இது வாங்க, என்ன வந்துருக்குன்னா 12 8 8 4 இங்கே என்ன வரும்னு கேட்டாங்க ஓகேங்களா. இப்போ அதே மாதிரியே ஸ்கொயர் எடுத்துருங்க. இதுக்கு 8 ஸ்கொயர் 64, 4 ஸ்கொயர் 16, இங்கே 8 ஸ்கொயர் 64, இங்கே ஏதோ எக்ஸ்ன்னு இருக்குது ஓகேங்களா. இங்கே வந்து அது அந்த ஸ்கொயர் வேல்யூ இங்கே வரும், எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இங்கே வரும் ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இந்த 64 16 இதை கூட்டினீங்கன்னா 80 ஓகேங்களா. இங்கே 64, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் ஓகேங்களா. 64 அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் இங்கே வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 64 + எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போது இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இங்கே வரணும். அப்போது 80 - 64 + எக்ஸ் ஸ்கொயர், அதோட டிஃப்ரென்ஸ் தான் 12 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதோட டிஃப்ரென்ஸ் தான் 12 கொடுத்துருக்காங்க. அப்போது 80 மைனஸ் உள்ள கொண்டு போங்க. -64 - எக்ஸ் ஸ்கொயருங்களா = 12 ஓகே. இப்போ 70 - 64 16 - எக்ஸ் ஸ்கொயரு = 12. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருங்களா, இந்த 12 இந்த பக்கம் வந்துருங்களா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் = 16 - 12 4. அப்போ எக்ஸ் = 2 ஓகேங்களா. அப்போது இந்த 2 தான் நமக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கணக்கு தான். இது ரொம்ப யோசிச்சு போட்டால் தான் போட முடியும். இது அந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ட்ரிக்ஸை நம்ம கற்றுக்கலாம். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.